இன்றைக்கி த்ரீபிரியாஸ் ரெசிபி சுக்கு குழம்பு. ஒரு 2 இன்ச் அளவுக்கு சுக்கை எடுத்து அதை லைட்டாக தோலை முடிஞ்ச அளவுக்கு தோலை எடுத்துட்டு நம்ம இடித்து எடுத்து வச்சுப்போம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சீரகம் சேர்த்தா போதும். இப்போ அது நல்லா வறுத்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இடித்த சுக்கை சேர்த்து அதையும் வறுத்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, சும்மா ஒரு பிஞ்சு சீரகம் சோம்பு வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச அந்த பவுடரை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கிளறிட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா புளிக்கரைசலை சேர்த்து நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளுடைய சுக்கு குழம்பு ரெடி. ஆனால் நான் குழந்தைங்களுக்கு தரதால் 2 டீஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் உடச்சக்கலை சேர்த்தோம்னா அந்த காரம் பேலன்ஸ் ஆகும். தேங்காய் வேண்டாம்னா நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோன்னா சுக்கு குழம்பு ரெடி. தேங்க்யூ.